அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கூட்டு குடும்பமும் கூடாத நடைமுறைகளும். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அந்நிய ஆணும் பெண்ணும் அண்ணன் தங்கை போன்று கலந்து வாழ்கின்ற இது போன்ற ஒழுக்க சீர்கேடுகள் நிகழாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். அண்ணியும் ஓர் அந்நிய பெண்ணே. அதுபோன்று கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அண்ணியை அன்னை போன்றோ அக்கா போன்றோ கருதி அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய நிலையும் அதிகமாக காணப்படுகிறது. இத்தகைய உறவும் பலவிதமான தவறுகள் நிகழ்வதற்கு காரணமாக அமைகிறது. இவ்வாறு உறவாடுவது மார்க்கம் காட்டுகின்ற மாண்பிற்கு எதிரானதாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரிகளில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, கணவருடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் அவள் இருக்கும் இடத்திற்கு செல்வது குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கணவருடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 5232. அனுமதி கோரல். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் மார்க்கத்திற்கு எதிரான பல்வேறு நடைமுறைகளை நிறைந்து காணப்படுகின்றன. அதில் ஒன்று, வீடுகளுக்குள் நுழையும் போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் பின்பற்றப்படுவதில்லை. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அதற்குரிய தனித்தன்மை காக்கப்பட வேண்டும். அண்ணன் தம்பிகள் திருமணம் செய்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் அனைவருக்கும் தனித்தனி அறைகளை ஏற்பாடு செய்து மார்க்கம் கூறுகின்ற ஒழுக்கங்களை அங்கு மிகவும் கண்டிப்புடன் கடைபிடித்தால் பல்வேறு விதமான ஒழுக்க சீர்கேடுகள் அரங்கேறுவதை விட்டும் நம் குடும்பத்தினரை பாதுகாத்து கொள்ளலாம். அதில் ஒன்றுதான் வீடுகளுக்குள்ளோ மற்றவரின் அறைகளுக்குள்ளோ செல்லும் போது அனுமதி பெற்று செல்வதாகும். நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு சிறந்தது. இதனால் பண்படுவீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 27. அல்லாஹ்வின் இந்த கட்டளைக்கு மாற்றமாக வீட்டில் உள்ள பெண்களிடம் ஏதாவது ஓர் உறவு முறையில் ஊர் பழக்கத்திற்கு தக்க மச்சி, மாமி, மதினி என்று கூறிக்கொண்டு உரிமையுடன் உத்தரவின்றி உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் வசனத்தின் அடிப்படையில் இது தடை செய்யப்பட்ட காரியமாகும். கணவன் மனைவி என இருவரும் இணைந்திருக்கும் போது அல்லது ஆணோ பெண்ணோ தனியாக இருக்கும் போது பல்வேறு விதமான அசௌகரியங்களில் இருப்பார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ் தன் திருமறையில் அனுமதி இல்லையேல் திரும்பிவிடுங்கள் என்று கூறுகிறான். அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை அங்கே நுழையாதீர்கள், திரும்பிவிடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பிவிடுங்கள். அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 28. இந்த கட்டளையின்படி உள்ளே வர அனுமதி இல்லை என்றால் கண்ணியமான முறையில் திரும்பிவிட வேண்டும். இன்று இதுபோல் வீட்டுக்கு வந்தவரிடம் வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்து விட்டால் வந்தவர் கோபித்துக் கொள்கிறார். நான் வாசல் தேடி வந்தேன், உள்ளே இருந்து கொண்டே என்னை வாசற்படியில் நிற்க வைத்தே அனுப்பிவிட்டார் என்று வந்தவர் வீட்டுக்காரரை பற்றி குறை கூறி பொறுமுகிறார். இந்த வசனத்தின் பொருளை உணர்ந்து கொண்டால் இந்த பொறுமலுக்கு அவர் இடமளிக்க மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.